أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قدم الفعل في الجملة الآتية كما هو موضع في المثال. இந்த எடுத்துக்காட்டில் இருக்கிற மாதிரி பின்வரும் வாக்கியங்கள் அமைக்க சொல்கிறாங்க. அல் அவுலாது ஷரிபு கஹ்வா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இது என்ன அப்படின்னா ஜும்லத்துல் இஸ்மியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வந்திருக்கு அல் அவுலாத். அல் அவுலாத் என்றால் என்ன அர்த்தம்? சிறுவர்கள் என்பதாக அர்த்தம். சிறுவர்கள் ஷரிபு என்றால் குடித்தார்கள். என்ன குடித்தார்கள்? அல் கஹவா. அல் கஹவா மீன்ஸ் காஃபி. சிறுவர்கள் காஃபி குடித்தார்கள். அதே வந்து ஜும்லத்துல் ஃபியாலியா வரும் பொழுது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் ஷரிப என்பது முதல்ல என்ன பண்ணுறது? ஷரிபு என்பதாக இல்லாமல் ஷரிப என்பதாக வருகிறது. அது சப்ஜெக்ட் வந்து பன்மையாக இருந்தாலும் கூட வினைன்னு வரும்போது எப்படி பண்ணுறாங்க? ஷரிப குடித்தான், அப்படி அந்த குடித்தான் அந்த ஒரு இதுவே போட்டுட்டு ஷரிபல் அவுலாது மாணவர்கள் குடித்தார்கள், அல் கஹவத்த காஃபியை குடித்தார்கள் என்பதாக வருகின்றது. ஸோ இப்போ ஜும்லத்துல் ஃபியாலியா வரும் பொழுது நம்ம ஃபியாலை வந்து ஃபியால் மீன்ஸ் வினைச்சொல்லை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒருமையில் போடணும் அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம சப்ஜெக்ட் ஒருமையாவோ பன்மையாவோ இருந்தாலும். அன் நாசு சமியூ அல் அதான. நம்ம சமியூ என்றால் கேட்டார்கள். அதான பாங்கு சத்தத்தை கேட்டார்கள். சமிஅன் நாஸ. ஏன் நமக்கு வந்து என்ன வரணும்? இங்க பாருங்க, தஹபத் தாலிபத். நம்ம என்ன பண்ணோம்? இது ஜும்லத்துல் ஃபியாலியா வரும்போது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். நம்ம இதில் நம்ம பழைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜும்லத்துல் ஃபியாலியா வரும்போது என்ன பண்ணும்? இது பண்ணும், நசபு செய்யும். கத்தபல் முதர்ரிசுல் தர்ஸ. ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நசபு செய்யும், சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது வரும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? சமி அன் நாசு அல் அதான. அல் அதான என்பதாக வரும். புரியுதுங்களா? சமி அன் நாசு அல் அதான. அதானை கேட்டார்கள் மக்கள். அடுத்து அத்துல்லாபு மாணவர்கள். குத்துபு என்றால் வேற மீனிங். கத்தபு என்றால் எழுதினார்கள். அல் அஜ்வபத வார்த்தைகள், விடைகள். விடைகளை எழுதினார்கள். மாணவர்கள் எழுதினார்கள் விடைகளை. எழுதினார்கள். இது வந்து என்னது? ஜும்லத்துல் இஸ்மியாவா ஜும்லத்துல் ஃபியாலியாவா? ஜும்லத்துல் ஃபியாலியாவா எப்படி சொல்றீங்க? ஜும்லத்துல் ஃபியாலியானா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபியால்ல ஆரம்பிக்கணும். அத்துல்லாபு என்பது ஃபியாலா? ஃபாயில். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் நாட் ஜும்லத்துல் ஃபியாலியா. அப்போ என்ன அது? ஜும்லத்துல் இஸ்மியா. ஜும்லத்துல் இஸ்மியால இருக்கு. இப்போ ஜும்லத்துல் ஃபியாலியா எப்படி வரும்? ஜும்லத்துல் ஃபியாலியால வந்து குதுப. தேர் இஸ் நோ குத்துப. இது என்னது? இது வந்து இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் வந்தால் தான் நீங்கள் குத்திபெல்லாம் வரும். இந்த இடத்துல கத்தப கத்தபு. அது கத்தபு. எழுதினார்கள். இது வந்து ஜும்லத்துல் இஸ்மியால வரும்போது கத்தபு என்பதாக வரும். ஜும்லத்துல் ஃபியாலியாவில் வரும்போது என்ன வரும்? சமிஊக்கு சமிஆன் வந்துச்சு. ஷரிபுக்கு ஷரிபன் வந்துச்சு. கத்தபத்துல்லாபுல் அல் அஜ்வபத என்பதாக வரும். சரியா? அடுத்து துல்லாவா இருக்காங்க. அத்தாலிபாத் மாணவிகள். மாணவிகள் நுழைந்தார்கள். பன்மை நுழைந்தார்கள். வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள். தஹல்னா. ஒருமையில என்ன வரும்? தஹல்னா அப்படிங்கிறது வந்து பெண்பால்ல பன்மை.
நுழைந்தார்களுக்கு பெண்பால்ல ஒருமைக்கு என்ன வரும்? தஹல்தி. தஹல்தியா வரும். அது வந்து பெண்பால்ல செகண்ட் பர்சனாக இருந்தாக்கா தஹல்தி என்பதாக வரும். மூன்றாம் அதாவது தேர்ட் பர்சன் பெண்பால் ஒருமையில் என்ன வரும்? தஹலத் என்ன வரும்? தஹலத் தாலிபாத் அல் ஃபஸ்ல என்பதாக வரும். ஓகேங்களா? அடுத்து அல் முதர்ரிசூன ஆசிரியை. ஆசிரியை ஆசிரியையா? தேர் இஸ் நோ ஆசிரியை. அங்க ஆசிரியைகளே கிடையாது. ஆசிரியர் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். முதர்ரிசுடைய பன்மை. ஹரஜு வெளியேறினார்கள். மினல் ஃபஸ்லி வகுப்பறை விட்டு வெளியேறினார்கள். ஹரஜ ஹரஜ ஹரஜல் முதர்ரிசூன மினல் ஃபஸ்லி. ஆசிரியர்கள் வெளியேறினார்கள் வகுப்பறை விட்டு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அடுத்து ஜமீலி ஜுமலாஇ. ஜுமலாஇ வகுப்பு தோழிகள். வகுப்பு தோழிகள் கிடையாது, வகுப்பு தோழர்கள். தோழர்கள். ரஜஅு ரஜஉ 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 திரும்பினார்கள். மாஷா அல்லாஹ். மக்காவிற்கு திரும்பினார்கள். மக்காவிலிருந்து. மக்காவிலிருந்து திரும்பினார்கள். ஜும்லத்துல் ஃபிஅலியா? ஹரஜ ஹரஜவா? திரும்பினார்கள். ஜுமலாஇ வகுப்பு தோழர்கள் திரும்பினார்கள். மினல் மக்கத் மக்காவிலிருந்து திரும்பினார்கள். அஹவாதி சகோதரிகள். வசல்னா வசல்னா கசல்ன என்றால் துவைத்தார்கள். கசல என்றால் துவைத்தான் என்பதாக அர்த்தம். துவைத்தார்கள். கும்சான சட்டைகளை துவைத்தார்கள். அப்படின்னா கசல்ன எப்படி வரும்? கசல்ன என்பது மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கசலத் அஹவதி அஹவாதி கும்சான தோழி மாணவிகள். அஹவாதி மாஷா அல்லாஹ் சகோதரிகள். துவைத்தார்கள் சட்டையை. துவைத்தார்கள் சகோதரிகள் சட்டையை சட்டைகளை. ஆக்சுவலி கும்சான் அப்படின்னா பன்மை. சட்டைகளினுடைய பன்மை வந்து கும்சான். ஓகேங்களா? அடுத்தது அத்திஜாரு வியாபாரிகள். பதஹு பதஹு ஆக்சுவலாக வந்து துஜார். அது ஏன்னா பாருங்க, தாஜிர் உடைய ப்ளூரல் அது. அத்துஜார். அத்துஜார்னா என்னது? வியாபாரிகள். ஃபதஹு ஃபதஹு திறந்தார்கள். ஃபதஹு திகாகீன தகாகீன். தகாகீன் அப்படினா கடைகள். கடைகளை திறந்தார்கள். அப்போ ஃபதஹு ஃபதஹ ஃபதஹ திறந்தான். அவன் திறந்தார்கள். அத்துஜாரு அத்தகாகீன வியாபாரி திறந்தார்கள் வியாபாரிகள் கடையை. டேய் டேய் அங்க என்ன பண்ற? அங்க போய் சுவிட்சஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. கரண்ட் ஏதாவது அடிக்க போகுது, இங்க வாங்க. சொல்லுங்க. அத்தபீபாதி டாக்டர்கள் பெண் டாக்டர்கள். தஹப்னா வெளியேறினார்கள். இலல் இலல் முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டல் விட்டு டாக்டர்கள் வெளியேறினார்கள். தஹபத் மாஷா அல்லாஹ் சென்றார்கள். அத்தபீபாதி இலல் அத்தபீபாத் இலல் முஸ்தஸ்பா இலா முஸ்தஸ்பா. அத்துல்லாபு மாணவர்கள். ஃபஹிமு புரிந்து கொண்டார்கள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாடத்தை புரிந்து கொண்டார்கள். ஃபஹிம துல்லாபு தர்ஸ. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மாணவர்கள் என்ன பண்ணாங்க? பாடத்தை புரிந்து கொண்டார்கள். தஅம்மலில் அம்ஸிலத்தில் ஆசியா. பின்வருவற்றை கவனிக்க சொல்றாங்க. ஹரஜ துல்லாபு வதஹபு. என்ன பண்ணாங்க? வெளியேறினார்கள் மாணவர்கள், மேலும் சென்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வரும்போது என்ன பண்ணிருக்காங்க? ஜும்லத்துல் ஃபிஅலியா. அதாவது வந்து ஜும்லத்துல் ஃபிஅலியால ஆரம்பிக்கல, ஹரஜ என்பதாக ஒருமையில் ஆரம்பிக்கிறாங்க. ஹரஜ துல்லாபு என்பதாக சொல்லிட்டு வா என்றால் அண்ட் என்பதாக அர்த்தம். நம்ம தமிழ்ல மேலும் சொல்றோம் இல்லையா, அதான் மேலும்க்கு அப்புறம் வதஹபு
ஆனால் இதில் வதஹபன்னு சொல்லலை, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஹரஜத் துல்லாபு வதஹபன்னு சொல்லலை, வதஹபு என்பதாக சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் பார்ட் வந்து ஜும்லத்துல் இஸ்மியா, அந்த இதுவும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கராத்துல்லாபு வ கதபு, ஓதினார்கள் மாணவர்கள் மேலும் எழுதினார்கள். அகலன் நாசு வ ஷரிபு, உண்டார்கள் மனிதர்கள் மேலும் குடித்தார்கள் என்பதாக வருகிறது. கவ்வின் ஜும்லல் மிஸ்லு ஹாதிஹி முஸ்தாமிலன் ஃபியலைன் அல் வாரிதைன் ஃபி குல்லி தம்ரீன முஸ்தஈன பில் கலிமாத்தில்லதி பைன கௌசைன். என்ன சொல்கிறாங்க, நம்ம அந்த இந்த வாக்கியங்களை அமைக்க சொல்கிறாங்க. எப்படி அமைக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி மேலே பார்த்தோம் இல்லையா, அது போல் இந்த இடத்துல அமைக்கணும். எப்படி சொல்வீங்க? தஹல ஜலச துல்லாபு ஃபில் ஃபஸ்ல் என்பதாக வருகிறது. ஏன் வர இல்லை, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் இன்னும் முடிக்கலையே. ஜலசு, ஏன்னா என்ன அடுத்தது ஜும்லத்துல் இஸ்மியா பிரகாரம் நம்ம இது பண்ணோம். தஹல துல்லாபு வ ஜலசு ஃபில் ஃபஸ்ல் அப்படின்னு சொல்லலாமா? லரபல் அவுலாது வ கதலு அல் ஹய்யத, அல் ஹய்யத்து என்பதாக சொல்லணும். கரா துல்லாபு வ ஃபஹிமுல் தர்ஸ. ஓகேவா? சமிஅன் நாசு அல் அதான வ தஹபு இலா மஸ்ஜித் என்பதாக சொல்லலாமா? ஸோ அது மாதிரி அமைக்கலாம். கவ்வின் ஜும்லன் முஸ்தாமிலன் கலிமாத்துல் ஆத்தியா. கவ்வின் அகல, கவனிக்க சொல்கிறாங்க நினைக்கிறேன். அகல, கசல, கரஅ, கதப, ضرب, قتل, دخل, خرج, حفظ, شرب, فهم, سمع. தஅம்மலில் மாயிலி, பின்வருவற்றை கவனிக்க சொல்றாங்க. மன் ஃபதஹல் பாப, யார் கதவை திறந்தது? அன ஃபதஹ்து என்பதாக சொல்றாரு. அன ஃபதஹ்து பிளஸ் ஹு, ஃபதஹ்து ஆக்சுவலி ஃபதஹ்து பிளஸ் ஹுவ, ஃபதஹ்துஹு என்பதாக வரணும். சரிங்களா? அது மன் ஃபதஹன் நாஃபிதா நவாஃபிதா, யார் ஜன்னல்களை திறந்தது? அன ஃபதஹ்துஹா, ஃபதஹ்து பிளஸ் ஹா, ஃபதஹ்துஹா. ஆக்சுவலி ஃபதஹ்து பிளஸ் ஹிய இஸ் ஈக்குவல் டு ஃபதஹ்துஹா என்பதாக வரணும். அல் கலிமத்துல் ஜதீதா, அல் கலிம புதிய வார்த்தைகள். அல் கைனப், கைனப்னா என்னது? அல்லாஹ் அல்லாஹ், விடிய விடிய கதை சொல்லி சீதைக்கு ராமன் தித்தப்பான்னு சொன்னான் ஒருத்தன். அது மாதிரி கதையாக தான் இருக்கு. அவுதுமில்லா, ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுற அந்த வச்சு சொல்லுங்க. அல் ஐனப் என்றால் என்ன அர்த்தம்? திராட்சை என்பதாக அர்த்தம். அல் மௌஸ், வாழைப்பழம். அத்தீன், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. والتين, அத்தீன் என்னது? அல்லாஹு அக்பர். அத்தி பழம் இருக்குல்ல, அதுதான் அத்தீன் என்றால் அத்திப்பழம் என்பதாக அர்த்தம். ஓகேவா? அல் ஃபஜர், வைகரை. ஜவாபுன், சகோதரர்கள். ஆஹா, ஜவாபுன் என்றால் சகோதரர்கள். அப்ப இஹ்வத்துன்னா ஜவாப்னு என்ன அர்த்தம்?
ஜவாப் मेरा किसा सवाल को क्या जवाब देता हूँ आप जवाब ना अर्थम जवाब இடமா जवाब बोल रहे அப்படிங்கிறாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் ஜவாப் ஜவாப் जवाब बोल देना இன்னும் தெரியலையா பதில்பா ஜவாப் சொல்லுப்பா எனக்கு நான் சொல்றதுக்கு ஜவாப் சொல்லு நீ அப்படின்றான்ல எனக்கு ஜவாப் சொல்லிட்டு போ அப்புறமா பதில் பதில் விடைன்னு அர்த்தம் அஜ்வபத என்பது அதனுடைய பன்மை சரி சுஆல் சுவாலும் பின்னாரி மகாசபல தந்துச்சுனா சுவால் சுஆல் சுவால் அரையா ஜிசாப் அந்த வால் இந்த வருது எந்த வார சுஆல் என்றால் கேள்வி என்பதாக அர்த்தம் அஸ்இலா கேள்விகள் சுவாலும் கேள்வி அஸ்இலத்துல் பல தந்துச்சிரான் அப்படினா ஜிசாப் அர்த்தம் அஜிப் அன் அஸ்அலத்தில் ஆத்தியான்னு சொல்றோம்ல அஸ்அலா என்றால் கேள்விகள் அர்த்தம் ஓகேவா அல் பக்கால் அல் பக்கால் அல் பக்கால் மாட வணிகன் வணிகன் அது பக்ரா என்றாதான் வந்து பக்கால் என்றால் இவன் மெர்ச்சன்ட் என்ன சொல்ற வியாபாரி துஜாருக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் அல் அசா வல் அசா உணவு அல் அசா அசா ஒசா காலை உணவு ஜிசாப் அது வந்து கதா என்றால் தான் மதிய உணர்வு என்பதாக அர்த்தம் நினைக்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ استسقى موسى لقومه وقلنا اضرب بعصاك الحجر إذ استسقى موسى إذ استسقى موسى لقومه وقلنا اضرب بعصاك الحجر அசானா வழியா ஜிசாப் அசா வகுல் நலுரிப் நலுரிப்னா அர்த்தம் அடித்தான் வகுல் நலுரிப் பி அசாக்கல் ஹஜர் கல்லை கொண்டு அசாவை கொண்டு கல்லை அடிக்க கூறினோம் என்பதாக அவர் நீர் வேண்டிய பொழுது கல்லை கம்பை கொண்டு கம்பை கொண்டு கல்லை அடிக்க கூறினோம் அப்ப அசானா என்ன கண்பு அசானா என்ன அர்த்தம் கோல் என்பதாக அர்த்தம் ஒரு கம்பு என்பதாக அர்த்தம் ஹையா அல் ஹையா கோல்னா வந்து ஒரு குச்சி ஹையத் ஹையா ஹையா ஹையும் உயிருள்ளவன் கதலத்துல்லாபுல் ஹையத கதலத்துல்லாபுல் ஹையத கத்தல பில் ஹஜர் கொலை செய்தார்கள் என்ன கொலை செய்தார்கள் மாணவர்கள் கொலை செய்தார்கள் அல் ஹையா ஹையா ஹையானா பாம்பை கொலை செய்தார்கள் பாம்பை அடித்தார்கள் கொலை செய்தார்கள் சொல்லுவாங்க கொன்றார்கள் என்பதாக சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அல் ஹையனா என்ன அர்த்தம் பாம்பு என்பதா அர்த்தம் சமியா என்றால் என்ன அர்த்தம் சமியா கேட்டான் ஃபஹிம என்றால் என்ன அர்த்தம் மரணம் செய்தான் புரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் ஷரிபா என்றால் என்ன அர்த்தம் ஐயா அமைதியாரு சரிபனா சமியானா கேட்டான் சரிபனா குடித்தான் என்ன அர்த்தம் குடித்தான் என்பதாக அர்த்தம் டைம் ஆச்சு பாருங்க 5:15 நாளைக்கு பார்த்துக்குவோமா இல்லை ஓகே வில் see tomorrow நாளைக்கு வரும்போது எல்லாம் மைண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நோட்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு புரியுதுங்களா ஒழுங்காக வந்துடணும் சரியா